ஒரே ஒரு பீஸ் இருக்குது காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பீஸ் இருக்கு. நான் டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். இருந்து விட்டுட்டு வேற போயிருந்தேன். ஒரே ஒரு பீஸ் இருக்குது காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பீஸ் இருக்கு. நான் டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்கார்றதா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு விருப்பம். நல்ல ஃபிகரா இருக்குது, வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கேன், அதுதான் விருப்பம். அப்ப இது வேண்டாம்டா, நீ வெளிமாட்டின் ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு. அதான் அது 10,000 வரும்னு இருக்கேன், இது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு. அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், இது தெரியாம. எப்ப புரிய வைப்ப? என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ? இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது, பேசினது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல. சரி பண்ண வேண்டியதானே? சொல்லு சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. நான் என்ன பண்றேன்? இல்லடா, ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இது ஆறு போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆறு போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்கிறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவு கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிட்டு இருக்க காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரனையும் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களா ஒரு பிசிறுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நித்யானந்தாவை சுற்றி உள்ள பெண்களை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் சாட்டை துரைமுருகன் உயர்தர மதுபானம் வேணும்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் அவர் ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றி அந்த ஒரு ஆடியோவும் இருக்கு. மேலும் பல ஆடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகும். நேற்று நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா? அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா 3 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. அதுவே ஒன்றும் தெரியாம. ஏங்க 3 லட்சமா? 5 லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு. என்ன டேட்டா எடுக்கிறீங்க? 1,36,000 இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் சொல்றீங்க. நான் நைட்டு மட்டும் 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல, 8 மணி நேரத்துல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதானே என்ன மைத்துக்கு நீ வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படி அனுப்பி பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணைகளும் இவ்வளவு முக்கியமான விடயங்கள் வந்திருக்கு. ஆனா இவங்க உடனே பதில் அளிக்காம இவ்வளவு மௌனமா இருக்காங்க. அப்ப இந்த ஆடியோல உள்ளதெல்லாம் உண்மைதானா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே இவர் செல்ல இருந்துதான் ஆடியோக்களும் வீடியோக்களும் லீக் ஆச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் அதே போல ஆடியோக்கள் லீக் ஆகுது. ஆனா அப்பயும் சரி இப்பயும் சரி சீமான் இந்த துரைமுருகன் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், சரி கட்சி சார்ந்த ஆடியோக்கெல்லாம் சாட்டைக்கிட்டு இருக்கு. ஆனா இடும்பாவனம் கார்த்திக்குடைய காதல் விவகாரம் ஆடியோ இவர் கையிலேயே இருக்கு. இவர் அதை வச்சு என்ன பண்ண போறாரு? எல்லா ஆடியோக்குள்ளயும் இவர் மொபைல்ல தானே எடுத்தாங்க. இந்த ஆடியோ ஏன் இவர் மொபைல்ல இருக்கு? அப்ப இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றதெல்லாம் இந்த வல்லாதிக்க சக்திகள் தான். இந்த ஆரிய திராவிடத்துடைய அனுமதி இல்லாம இதை ரிலீஸ் பண்ணவே முடியாது. இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு ஏதோ ஒரு செயலை செய்ய வைக்க பாக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றாங்கல்ல, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்காகவே சாட்டை துரைமுருகனை கைது பண்ணிருக்காங்க. இதான் ஆயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சே கைது பண்றாங்கன்னா இந்த பாட்டுக்காக கைதே பண்ணல, இந்த ஆடியோ ரிலீஸுக்காக தான் அந்த கைதே நடந்திருக்கு. இந்த
இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்குமே இந்த பிண்டாரிகளுடைய ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவங்களுடைய கேம் பிளான் எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா மக்களுக்கு நமக்கு என்ன தெரிய வருது, நாம் தமிழர் கட்சியை பல தமிழ் தேசியவாதிகள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா வெளியான இந்த ஆடியோக்கள்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை இனியும் தமிழர்கள் பின்பற்றணுமா? இவங்க ஆடியோல பேசுனதுக்கும் இந்த ஆரியம் திராவிடம் பேசுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆரியம் திராவிடம் அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லைன்னா எதுக்கு தூய தமிழ் தேசியத்தை விரும்பும் தமிழர்கள் இனியும் இந்த கட்சியில பயணிக்கணும்?